ஜேஜ் என்ன ஃபீலிங் டாஸ்டாசிஸ் ரெக்டி. நானும் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறேன், ப்ராப்பர் டயட்டில் இருக்கேன். பட் எனக்கு வெயிட் மிஷினில் சேம் நம்பர் தான் காமிச்சிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். நானும் வந்து 10 டேஸாக ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் வாக்கிங் அண்ட் தென் ஹோம் எக்ஸசைஸ் ஃபார் 10 மினிட்ஸ் ஒரு 15 மினிட்ஸ் டெய்லி பண்ணிட்டு தான் இருக்கேன். கன்சிஸ்டண்ட்டாக தான் பண்ணுறேன். பட் இன்றைக்கி வெயிட் செக் பண்ணி பார்க்கும்போது என்னோடய வெயிட் வந்து 69.35, 69.05 ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 300 கிராம்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா தான் காட்டுது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் இன்ச் டேப் எடுத்துகிட்டு சரி வெயிஸ்ட்டையும் ஹிப்பை மெஷர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு மெஷர் பண்ணி பார்த்தேன். ஷாக்கிங்காக இருந்துச்சு. வெயிஸ்ட் 1 இன்ச்சும் ஹிப் வந்துட்டு 0.5 இன்ச்சும் வந்துட்டு குறைஞ்சிருந்துச்சு. வெயிட் லாஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளோட மசில், வாட்டர், ஃபேட் எல்லாமே சேர்ந்தது தான். பட் இன்ச் லாஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய மசில்ஸ்லாம் டைட்டன் ஆகி நம்ம ஃபேட் லாஸ் ஆகிறது தான் வந்து டினோட் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் விக்டரி. ஸோ என்னால் முடிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக ஆப்வியஸாக உங்களாலேயும் முடியும். இருக்கிறதுலே நான் தான் ரொம்ப சோம்பேறி அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். பட் என்னாலேயும் முடியுது அப்படின்னா கண்டிப்பாக எல்லாராலையும் முடியும். ஸோ ஒன்றுமே இதுக்கு முக்கியம் கிடையாது. கன்சிஸ்டண்ட்டாக இருங்க, குழந்தைய நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா சாப்பிடுங்க, கண்டிப்பாக வாக்கிங் போங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஈஸியாக ரெக்கவரி ஆகிடலாம். நம்ம போஸ்ட்மார்ட்டம்லேருந்து டாஸ்டாசிஸ் ரெக்டியும் சீக்கிரம் குறைச்சி ஷேப்பு சுந்தரி ஆகிடலாம்.